ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. யூஎஸோட எக்ஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிற ஜோ பைடன் அவர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரம்ப்புக்கு முன்னாடி ஜோ பைடன் அவர்கள் தான் வந்துட்டு யூஎஸ் பிரசிடென்ட்டாக இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு வந்துட்டு ரீசன்ட் டேஸில் உடல் அளவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நிறைய சோஷியல் மீடியாவில் இவரை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கூட கவனிச்சிங்கன்னா இல்லையான்னு தெரியல. பட் இன்னைக்கு உலக நாடுகளில் இருக்கிற ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான தலைவர்கள் ஜோ பைடனுக்கு ஃபோன் பண்ணி ஜோ பைடனோட ஃபேமிலி கிட்ட நலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களில் இருந்து இப்போ யூஎஸ் பிரசிடென்ட்டாக இருக்கிற ட்ரம்ப் வரைக்கும் ஜோ பைடனுக்கு கால் பண்ணி நீங்கள் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகணும், உங்களுக்கு உடம்பு ரொம்ப சீக்கிரத்தில் சரியாயிடும், கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்ன ஜோ பைடனுக்கு வந்துட்டு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு உடல் அளவில் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த உலகம் முழுக்கவே ஜோ பைடன் பற்றியான இந்த ஹெல்த் இஷ்யூஸை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் அதை பற்றி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன நடந்துகிட்டு இருக்கு ஜோ பைடனுக்கு, அவரோட ஃபேமிலிஸ் எல்லாருமே, ஜோ பைடனோட ஃபேமிலிஸ் எல்லாருமே நிறைய டாக்டர் கிட்ட வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஜோ பைடன் எப்படி நம்ம குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வெறும் 10 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது போல உலகத்தில் ரொம்ப ஹாட்டான டாப்பிக்காக பேசப்பட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் வெறும் சிங்கிள் வீடியோவில் இந்த சேனல் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கே இந்த ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது ஜோ பைடன் அவருக்கு வந்து 82 வயசு ஆகுது. ஆப்வியஸ்லி நான் முன்ன சொன்ன மாதிரி ஜோ பைடன் யூஎஸோட எக்ஸ் பிரசிடென்ட்டாக இருந்தவர். 2024 போன வருஷம் தான் யூஎஸோட எலெக்ஷன் நடந்தது, பிரசிடென்ட் எலெக்ஷன் நடந்தது. அதில் ரெண்டு மிகப்பெரிய ஒரு ஆட்கள் போட்டிட்டாங்க. ஒன்று ட்ரம்ப், ரெண்டாவது ஜோ பைடன் அப்படின்றவர். ட்ரம்ப்போட கேம்பெயினில், எலெக்ஷன் கேம்பெயினில் வந்துட்டு ஜோ பைடனை தோக்கடிக்கிறதுக்காக அவர் நிறைய விஷயங்களை வந்துட்டு பேசினார். அதில் ஒன்னாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜோ பைடனோட ஹெல்த் இஷ்யூவை பற்றி அடிக்கடி அங்கே இருக்கிற மக்கள் கிட்ட கேம்பெயினில் பேசுவார். என்ன அப்படின்னாக்கா, அவருக்கு வயசு ஆயிடுச்சு, ஜோ பைடனுக்கு அவர் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு, அவருக்கு மறதிகள் அதிகமாயிடுச்சு. ஸோ அவர் ஹெல்த் இஷ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இப்போதைக்கு சீரா இல்லை அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அங்கே இருக்கிற மக்களுக்கு எலெக்ஷன் கேம்பெயினில் இதை பற்றி அடிக்கடி எல்லா இடங்களுமே பேசியிருக்கார். இன்ஃபேக்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கே இதுவுமே ஒரு காரணம் அப்படின்றது நிறைய பேரால சொல்லப்படுது. ஸோ அன்னைக்கு எலெக்ஷன் கேம்பெயினில் டொனால்ட் ட்ரம்ப் ஜோ பைடனை பற்றி இப்படி சொன்னது ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் அவருக்கு அந்த பிரச்சனை இருந்தாலும் இன்னைக்கு அது ரொம்ப பெரிய ஒரு சிவியரான ஒரு விஷயமா இப்போதைக்கு ஜோ பைடனுக்கு மாறி இருக்கு. ஸோ என்ன நடந்திருக்கு ஜோ பைடனோட ஹெல்த் இஷ்யூல அப்படின்றது பார்க்கும்போது வந்துட்டு கேன்சர் அப்படின்னால பாதிக்கப்பட்டிருக்காரு. அதுவுமே அந்த கேன்சரோட பேர் வந்துட்டு ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்றது சொல்றாங்க. இது வந்துட்டு ஒரு அக்ரெசிவ் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. அதாவது என்னன்னா, அந்த கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப இப்போ ஆழமா அவரோட உடம்புல வந்துட்டு செல்ஸ் வந்துட்டு விரிவடைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இதனால தான் அவர் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது சொல்றாங்க. பட் இந்த ஒரு கேன்சர் வந்துட்டு எந்த ஸ்டேஜ்ல அவர் இருக்காரு அப்படின்றது பார்க்கும்போது ஜெலஸ்கோன் ஸ்கோர் 9 அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு ஜி ஸ்கோர் 9 அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ 9th ஸ்டேஜ்ல அப்படின்றது இருக்கு. இது வந்துட்டு அக்ரெசிவ் ஃபார்ம்ல தான் இப்போதைக்கு அவருக்கு இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. இந்த ஜி ஸ்கோர் 9 அப்படின்றது எதை வச்சு கணக்கிடுறாங்க அப்படின்றது பார்க்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செல்ஸ்ல வந்துட்டு எது எதெல்லாம் கேன்சர் செல்ஸ் அப்படின்றது இருக்கோ அது எல்லாமே எந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு அப்நார்மலா இருக்கு அப்படின்றது ஒரு கணக்கெடுப்பு படி தான் இது 9 ஸ்கோர்ல இருக்கு அப்படின்றது சொல்லப்படுது. அப்போ இந்த ஒரு ஜி ஸ்கோர் 9 அப்படின்ற பட்சத்தில் எந்த அளவுக்கு ஆழமா அவருக்கு வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்ப பார்க்கும்போது எலும்புல வரைக்கும் அவருக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம உடம்புல ரொம்ப டீப்பஸ்டான ஒரு விஷயமே எலும்பு அப்படின்றது தான் சொல்லுவோம். ஸோ ஏன்னா முதல்ல தோல் இருக்கு, அதுக்குள்ள வந்து சதை, அதுக்கப்புறமா நரம்பு, அதுக்கப்புறமா டீப்பஸ்ட் ஒரு விஷயம் தான் எலும்பு அப்படின்றது இருக்கு. அந்த எலும்பு வரைக்கும் இவருக்கு வந்து அந்த கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இதனால தான் இது வந்துட்டு அக்ரெசிவ் ஃபார்ம்ல இந்த ஒரு ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்றது ஒன்று இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. சரி, இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்றது என்ன சம்பந்தப்பட்டமான ஒரு விஷயம்? ஸோ இது வந்துட்டு இதுக்கான ஒரு சிம்டம்ஸ் என்ன இருக்கு, இது எல்லாருக்குமே வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க, ஆண்களுக்கு முக்கியமா வரும். இது எந்த ஏஜ்ல வரும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 50 வயசுக்கு மேல, அதாவது 50-60 வயசுக்குள்ள வந்துட்டு இந்த ப்ராஸ்டேட் அப்படின்ற ஒரு கேன்சர் அப்படின்றது வரும். சரி, இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வரதுக்கான சிம்டம்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கும்போது அதுல ஒரு 4-5 விஷயம் சொல்றாங்க. அதுல ஒன்னொன்னா நான் சொல்லிட்டு வரேன். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்றப்போ நம்மளோட யூரினோட கலர் சேஞ்ச் ஆகும். அதாவது நம்ம யூரின்ல வந்துட்டு பிளட் மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா பிங்கிஷ்ல வரும். அதே போல வந்துட்டு கோலா கலர்ல வரும். நம்ம கோகோ கோலா பெப்சிலாம் சாப்பிடுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கோலா கலர்ல வரும். அதே போல வந்துட்டு ரெட் கலர்ல வரும். ஸோ இதெல்லாமே பிளட் மிக்சிங் ஆகி நம்ம யூரின்ல வந்தால் இந்த மாதிரி ஒரு அவுட்புட் அப்படின்றது வரும். ஸோ ரெண்டாவது விஷயம் வந்துட்டு சினம்ல வந்துட்டு நமக்கு பிங்கிஷ்ல வரும். நம்ம ஆஸ் யூஷுவலா நம்மளோட சினம் வந்து ஒயிட்ல இருக்கும். ஸோ இதுல பிளட் அப்படின்ற ஒரு விஷயம் மிக்ஸ் ஆனால் ஒரு மாதிரி பிங்கிஷ்ல வரும் இல்லையா. ஸோ இது ரெண்டாவது சிம்டம் சொல்றாங்க. மூணாவது வந்துட்டு யூரின் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு 5 வாட்டி 6 வாட்டி வரும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு காமனான விஷயம். பட் இந்த ஒரு ப்ராஸ்டேட் கேன்சர் வந்தது அப்படின்றப்ப
இருக்க பட்சத்தில் ஒரு 15லேருந்து 20 வாட்டி வரும் அப்படின்றது சொல்லப்படுது. முக்கியமாக இது தூங்குற நேரத்தில் தான் அடிக்கடி வந்துட்டு யூரின் அப்படின்றது வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. பட் இதனால நம்மளோட தூக்கமே கெட்டு போகும் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 15-20 வாட்டி வந்துட்டு யூரின் மட்டுமே நமக்கு ஒரு நாளைக்கு வரும். ஸோ இதுவுமே ஒரு சிம்டம்ஸ் அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆக்சுவலாக வெயிட் லாஸ் அப்படின்றது ஆகும். அதுக்கப்புறமா முதுகு தண்டு அப்படின்ற ஒரு விஷயம் வலிக்கும். அதுக்கப்புறமா ஜாயின்ஸ் பெயினிங், நம்மளோட எலும்பு பகுதிகள் அங்கங்கே ஜாயின்ஸ் பெயினிங் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்படின்றது சிம்டம்ஸ் வந்தால் நம்ம உடனே டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறது ஒரு பெட்டர் விஷயம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்றது வந்துடுச்சு, இது குணப்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். ஸோ இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம்ன்றது இல்லை. இதுக்கு 2 டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஒன்று சர்ஜரி, இன்னொன்று ரேடியேஷன் மூலியமாக இது வந்துட்டு குணப்படுத்த முடியும். நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் போனால் இன்னமும் வந்துட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணி இன்னும் பெட்டரான ஒரு விஷயத்தினால நம்ம குணமடையலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. இது எல்லாமே ஆண்களுக்கு வந்துட்டு சில ஆண்களுக்கு 50 வயசுக்கு மேலே தான் இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வரும் அப்படின்றது சொல்லப்படுதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஜோ பைடனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேன்சர்னால வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஸோ இதனால வந்துட்டு அவங்களோட ஃபேமிலிஸும் ஜோ பைடனுமே வந்துட்டு நிறைய டாக்டர்ஸை வந்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி வந்து ப்ரொசீஜராக வந்துட்டு நம்ம மூவ் பண்ணலாம், குணமடையலாம் அப்படின்றது சொல்லி. ஸோ அந்த ஒரு விஷயங்களும் அவருக்கு ஏற்ற மாதிரி அங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட தொடர்ச்சியாக இந்த விஷயம் வெளியே வந்ததுமே உலக நாடுகளில் இருக்கிற ரொம்ப முக்கியமான தலைவர்கள், மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் ஜோ பைடனுக்கும் ஜோ பைடனோட ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஃபோன் பண்ணியும் நலம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் வந்துட்டு நம்மளோட இந்தியா பிரைம் மினிஸ்டர் இருக்க நரேந்திர மோடி அவர்களுமே வந்துட்டு ஜோ பைடனை வந்துட்டு நலம் விசாரிச்சு சீக்கிரமாக நீங்கள் ரிகவரி ஆகி வரணும், கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும் சொல்லி நம்மளும் ஒரு நல்ல வார்த்தை வந்துட்டு நம்ம நாட்டு சார்பாகவுமே நம்ம பேசியிருக்கோம். அதே போல் இப்போ கரண்டாக யூஎஸ் பிரசிடென்டாக இருக்க ட்ரம்ப் கூட இதே விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் சீக்கிரமாக குணமடைஞ்சு வரணும் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப்புமே அவர் சைடில் இருந்து வந்துட்டு ஜோ பைடன் கிட்ட பேசியிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சாங்க. ஸோ இன்னும் நிறைய உலக நாடுகளில் இருக்க முக்கியமான தலைவர்கள் ஜோ பைடன் கிட்ட வந்துட்டு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க அவரோட ஹெல்த் இஷ்யூவை பற்றி. ஸோ இதுதான் ஜோ பைடனோட ஹெல்த் இஷ்யூ பற்றியான மொத்த டீட்டெயிலும். இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு உலக நாடுகளில் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஜோ பைடனை பற்றி மட்டும்தான். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மறக்காம இந்த வீடியோ அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னப்போ, இப்போ யூஎஸ் பிரசிடென்ட் இருக்க ட்ரம்பாக இருக்கட்டும், அதே போல் இதுக்கு முன்னாடி இந்த ஜோ பைடனாகவே இருக்கட்டும், இவங்க 2 பேரோட ஆட்சி எந்த அளவுக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரோட ஆட்சி ஒரு பெட்டராக இருந்தது யூஎஸ்க்கு அப்படின்ற ஒரு விஷயமுக்கும் உலக நாட்டு அரசியலுக்கும் யாரோட ஆட்சி இந்த அளவுக்கு ஒரு கரெக்டாக இருந்தது அப்படின்றது உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் தென் பை பை ஏவி.